அன்பார்ந்த உள்ளூர் செய்திகள் வாசகர்களுக்கு வணக்கம். நான் தினமலர் நிருபர் கார்த்திகேயன் பேசுகிறேன். இதுல நண்பர் முருகபூதி அவர்கள் உங்களது மனதில் தோன்றுவதை, எண்ணத்தில் தோன்றுவதை இயல்பாக பேசுங்கள் என்று கூறியதை தொடர்ந்து இந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எதை பற்றி பேசுவது என்று பெருத்த யோசனையாக இருக்கிறது. நமது பள்ளி பருவத்தை பேசினால் இன்றைய மாணவர்களுக்கு அது ஒரு புதிய விஷயமாக இருக்கக்கூடும் என்று எண்ணுகிறேன். ஏனெனில் இன்றைக்கு போலவெல்லாம் அன்னைக்கு இப்படி குழந்தைகளை எல்லாம் நாம் பள்ளிக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கள குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி இந்த பெற்றோர்கள்லாம் சாப்பாடு ஊட்டி கொண்டுட்டு வந்து அந்த மஞ்சளேன்னு வர்ற அந்த மஞ்சள் பசு காத்திருந்து அனுப்பிச்சு அந்த காலமெல்லாம் நம்ம பள்ளிக்கு போகையில கிடையாது. இப்போ இருக்கிற நடுநிலை பள்ளி தான் அப்போ 1966 நினைக்கிறேன். நான் முதல்ல பள்ளிக்கு போன நினைவு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போலாம் சட்டை இருக்குன்னா சந்தைக்கு கூட்டிட்டு போய் அம்மா அப்பா சட்டை எடுப்பாங்க. அந்த சந்தையில பாத்தீங்கன்னா எல்லாம் நம்ம உறவினர்கள் தான் துணி போட்டு வச்சிருப்பாங்க. நம்மளை கூட்டிட்டு போவாங்க. எதுக்குன்னா சட்டையை போட்டு பார்த்து வாங்கறதுக்கு. வேற அளவு சட்டைகள் எல்லாம் மற்றபடி வீட்ல இருக்காது. அப்படி கூட்டிட்டு போகையில பாத்தீங்கன்னா சந்தையில போய் சட்டை கொண்டு வர கூட இருக்காதா? நம்மளாம் போகணுமா? ஆமா, நாம தான் போகணும். அந்த டயரு இதெல்லாம் அது அளவுனாக்குங்க ஏதோ ஒரு பொத்தாம் பொதுவான அளவா தான் இருக்கு. அதாவது என்ன வளர்ற பையன் கை நீளமா, ஒரு பக்கம் கை இதா இல்ல வளர்ற பையன். அந்த பட்டன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா இருக்கு. அடிச்சு துவைச்சா எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அந்த காலர் இருக்குது பாருங்க, சும்மா எலிக்காதும்பாங்க, சும்மா சின்ன காலரா இருக்கு. அந்த சட்டைக்கு வந்து அந்த வியாபாரிகிட்ட எல்லாம் அம்மா வந்து, நமக்கு அப்பா இல்ல, எனக்கு நினைவு தெரிய அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. 6 மாத குழந்தையிலேயே இல்ல. ஆமா, 6 மாத குழந்தையிலேயே அப்பா இருந்ததுனால அம்மா தான் ரொம்ப சிரமம் போட்டு என்ன ஆளாக்குனாங்க. எந்த ஊரு? அம்மாவோட சந்தைக்கு போகையில அந்த உறவினர்கிட்ட பேசுறாங்க அந்த சட்டை வாங்குறதுக்கு. அப்புறம் அப்போல்லாம் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கிடையாது பள்ளியில. நம்ம எல்லாரும் போட்டுட்டு போலாம். அப்போ பள்ளிக்கூடம் போறான்னு சொல்லி எப்படியோ இது பண்ணி ஒரு சட்டை ட்ராயர் நமக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த ட்ராயர்னாக்குங்க அந்த ட்ராயர்ல இருந்து மேல அப்படியே கட்சி தோலோட சேர்த்து போட்டுக்கிறது ட்ராயர். இப்ப மாதிரி எல்லாம் இந்த ட்ராயர் நம்ம பசங்க இப்ப பாக்குறதுக்கே வாய்ப்பு இல்ல. ட்ராயரை இடுப்புல போட்டு அந்த தோலோட சேர்ந்து அந்த கட்சி, அதாவது தோல்ல மாட்டிக்கிறது. அத வந்து இன் பண்றதுனாக்க சட்டையை உள்ள போட்டு இத தோல்ல உள்ள போட்டுக்கிட்டா இன் பண்றது. அப்போ அந்த அதே வந்து ஒரு சந்தோஷம். நாளைக்கு பள்ளிக்கூடம் போகையில இந்த புது துணி போட்டுட்டு போறோம் அப்படிங்கறது ஒரு இது. அப்புறம் மறுநாள் காலையில பேர் எழுத போறோம். அதாவது பாப்பா வந்து பள்ளிக்கூடம் போது பள்ளிக்கூடத்துக்கு பேர் எழுத போறேன்னு தான் எனக்கு சொல்லுவாங்க. பேர் எழுத போறது, பள்ளிக்கூடத்துல பேர் எழுத போறது, பெயர் எழுதுறது. ஆமா, பெயர் எழுத போறது, அதுதான் பேர் எழுத போறது. பள்ளிக்கூடத்துல பேர் எழுத போறாங்க அப்படிங்கும்படி அந்த அன்னைக்கு காலையிலேயே நேரமே எழுத்து விட்டு, நம்ம பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில், எங்க பெரியம்மா வீட்டு கோயில் இருக்கு, அந்த கோவிலை வச்சு கூட ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன். அந்த விநாயகர் கோயிலுக்கு போய் தண்ணி ஒரு பக்கெட்ல தண்ணி மொண்டு ஊத்திட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு, அம்மா ரொம்ப எனக்கு அப்பா இருந்தாங்க. அப்பாருன்னா அப்பாவுடைய அப்பா காளியப்ப முதலியார்னு சொல்லிங்க, அவரு தான் வந்து நமக்கு வந்து ஒரு உறுதுணையா பக்கபலமா இருப்பாங்க அப்போ. அப்புறம் அவரு தான் என்ன பள்ளிக்கூடம் கூட்டிட்டு போறாரு. சரிங்க. சைக்கிள் எல்லாம் கிடையாது, நடந்துதான் கூட்டிட்டு போறாரு. கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு.
அப்புறம் வழி நெடுக எல்லாத்தையும் போகையில ஒரு கடையில வந்து நமக்கு மிட்டாய் ஒரு 5 பைசா மிட்டாய்க்கு 5 பைசாக்கு எவ்வளவு வாங்கி தர்றாரு. பெரிய விதமா நடக்கிறோம். ஆமா, அது ஒரு சுவாரஸ்யமா அந்த மிட்டாயை வாங்கிட்டு உள்ள போனாச்சுங்க. ஆமா, அந்த பள்ளிக்கூடம் நெருங்கும் போது ஒரு திகில் ஏற்பட்டுருச்சு. அப்போ கேட்டெல்லாம் இல்ல, இருந்தாலும் உள்ளார போறோம். போன உடனே அந்த தலைமை ஆசிரியர் வகுப்பறைக்கு போகும்போது கை காலெல்லாம் உதறல் எடுத்துருச்சு. இது எங்கேயோ கொண்டாந்து மாட்டி வர்றாங்க, சிக்க வைக்க பாக்குறாங்க. பயங்கரமான பயம் ஆயிட்டது. அப்புறம் அவங்க பேர் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மள வந்து காதை வந்து அப்படியே அந்த கைய தூக்கி காதை தொடுறது, தலை சுத்தி. ஆமா, தலைய சுத்தி கைய தூக்கி காதை தொட சொல்றாரு. அளவு அதான், அதுதான் அளவு. காது சரியா எட்டிக்கிச்சு. அப்புறம் சேர்த்திக்கலாம் அப்படிங்கும் போது பேரு என்ன வயசு இதெல்லாம் கேட்கவே நமக்கு பயங்கரமான அழுக பொத்துக்கிட்டு வந்துருது. சும்மா சத்தம் போட்டு அழுகிறேன். அழுகாத தப்புன்னு அவரு அந்த பெரம்புல டேபிள்ல தட்டுறாரு. அது எச்சா பயமாயிட்டு. முன்னாடி கூட லேசா அழுதுகிட்டு அவர் அந்த பெரம்புல அந்த பெஞ்சு டமீர்னு அடிச்சு ஏய் சத்தம் போடக்கூடாது அப்படிங்க முடியாது, எச்சா கதறல் ஆயிட்டு. அப்புறம் கத்த ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூட தொட்டி கசாப்பு கடை இருக்கு. அங்க வந்து ஆடை இருக்கிறாங்க, வருன்னு அது கத்துது. அந்த சத்தமும் ஸ்கூலுக்குள்ள கேக்குது. நாம ஒரு பக்கம் கத்துறோம். அன்னைக்கே இலக்கியவாதி ஆயிட்டீங்களா? அப்புறம் இல்ல, எனக்கு அது வந்து இன்னும் நல்லா பசுமை படம் நான் நினைவா இருக்குது. அப்புறம் அந்த வகுப்பறைக்கு டீச்சரு கூட இழுத்துட்டு போறாங்க. எங்க அப்பா கூட்டிட்டு போனாருன்னா வெளியில வகுப்பறைக்குள்ள நுழையவே மாட்டிடுறேன். சும்மா கத்துன்னு கத்துறேன். எங்க அப்பா இருக்கு என்ன செய்யணும்னு புரியல. அப்புறம் அந்த இருக்கிற பசங்க இருப்பாங்க பாருங்க, அந்த பசங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி பசங்களை எல்லாம் அடக்கி கூட்டிட்டு போறேன்னா அவங்களுக்கு அது ஒரு இது. அதுல இருக்கிறதுலயே நல்லா ஜாம்பவம் மாதிரி 2 பசங்க வந்து நம்மள வந்து அதுல யாருன்னா ஒண்ணு வந்து அந்த மேட்டாங்காட்டு வலசு உதயகுமார். ஆமா, நம்ம வந்து வச்சு அமுத்தி வான்னு போய் எடுத்துட்டு போனா நான் போகாதே அப்பா போகாதேன்னு பயங்கரமா கத்துறேன். அவரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டார். அப்புறம் மாதிரி எல்லாம் வந்து சாயங்காலமான கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்மளே நம்ம பகுதி பசங்களோட வேண்டியதான், பள்ளிக்கூடம் முடிஞ்சா வந்துட வேண்டியதான். பள்ளிக்கூடம் முடிஞ்செல்லாம் வந்து நமக்கு தெரியும் யாருமே யாரையும் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வர வேண்டியதான், போக வேண்டியதான். கூட்டிட்டு வந்து வர்றதுமே அந்த முதல் நாள் தான். மறுபடியும் எல்லாம் வந்து கூட்டிட்டு போறதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு தொழில் இருக்கு. உங்களுக்கு வந்து எல்லாமே நெசவாளிங்க, பாவுத்தோயற வேலை இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா அந்த பாவெல்லாம் எடுத்து வைக்கணும், தறிக்கு நெசவுக்கு போயிருவாங்க. அவங்க வந்து குழந்தைகளை எல்லாம் வந்து கூட்டிட்டு வந்து இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விவசாயிகள் அப்படித்தான். தோட்டத்து வேலையெல்லாம் இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஆட்கள் ஏறுங்க, வேலைக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது, அவங்களே தான் பாத்துக்குவாங்க. தோட்ட வேலைகள் இருக்கு. அப்படியே பக்கத்து காட்டுக்கு போனாலும் சொந்தக்காரே போய் வந்துக்குவாங்க. ஆமா, யாரும் வந்து யாரையும் பள்ளிக்கூடத்துக்கு வாகனங்கள்லயோ மற்ற இதுலயோ கொண்டுட்டு வர மாட்டாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடம் முடிஞ்சு போக மாட்டாங்க. நான் பயங்கரமா அழுது தேம்பிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஆசிரியர் குப்புசாமின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துலீங்க ஞாபகம் இருக்கு. குப்புசாமி ஆசிரியர் ஒருவாறு சமாதானப்படுத்தி நம்ம இது பண்றாரு. அதுதான் என்னோட பள்ளியோடைய இது. அப்புறம் என்னன்னாக்குங்க, நான் வந்து ஒரு 1வது அல்லது 2வது போகும்போது நல்லா அவனா நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமா, படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன பிரச்சனைனா நமக்கு தேவையான புத்தகங்கள் அப்போவெல்லாம் பள்ளியில புத்தகங்கள் வழங்க மாட்டாங்க. ஓ அப்படியா? நமக்கு தேவையான புத்தகங்கள் கிடைக்கல. பாடப்புத்தகமே கிடைக்காது. நமக்கு இதா இருக்கு. பாடப்புத்தகமே கிடைக்காது.
பாட புத்தகங்கள் கிடைக்காது. அதை வாங்கி தர்றதுக்கு வீட்டுல அந்த இதெல்லாம் இருக்காதுங்க. அப்ப வந்து இந்த திரைப்படங்களுக்கு அதிகமா அப்ப வந்து நம்முடைய மக்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா திரைப்படங்கள் தானுங்க. ஒரே பொழுதுபோக்கு வந்து திரைப்படம் தான். ஒரு டென்ட் கொட்டாய்ங்க, உமா டூரிங் டாக்கீஸ்னு டென்ட் கொட்டாயி. பெரும்பாலும் நம்ம பெண்கள் பாத்தீங்கன்னா செகண்ட் ஷோ, 2வது ஆட்டம்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அதிகமான பேர் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோக்கு போகையில் வேலை இருக்கு உங்களுக்கு, சமைக்கணும், வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு செகண்ட் ஷோ பாக்குறது வந்து அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கு. இப்ப பார்த்தா ராத்திரி 2 மணி அப்படிம்பாங்க. அப்ப வந்து அது ஒரு சாதாரண விஷயம்தான். செகண்ட் ஷோவுக்கு போவோம். அப்ப வந்து அப்ப எம்ஜிஆர் படங்களை விரும்பி பார்ப்போம். காரணம் வந்து வீட்டுல வந்து எம்ஜிஆர் படங்கள்னா அவங்க ரொம்ப விரும்பி பாக்குறதுனால நாமளும் அம்மா எல்லாம் எம்ஜிஆர் படங்கள்னு அவங்க 4-5 பெண்கள் சேர்ந்துக்குவாங்க. அவங்க ஓடவுன்னா நம்மளை கூட்டிட்டு போவாங்க. தியேட்டர் எங்க இருந்தது? தியேட்டர் வந்துங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல வந்து இப்போ நம்ம நெசவாளர் காலனி இருக்குது இல்லைங்க, அந்த பகுதியில தான் இருந்தது. அப்படியா? அதுக்கு முன்னாடி அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு தியேட்டர் வந்துங்க இன்னும் கொஞ்சம் கீழேன்னு வைங்களேன். அப்புறம் நெசவாளர் காலனி ஆட்டம் வந்தது. அப்புறம் முத்தாங்காட்டு பகுதியில போச்சு. அப்புறம் சிவகிரி ஜோதி ரைஸ் மில் கிட்ட வந்தது. இப்படி மாறி 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 வந்தது தியேட்டர். ஒரு சமயம் ஐயப்பன்ங்கிற பேர்ல கூட பேர் மாறி வந்தது, தியேட்டர் ஆச்சு. தியேட்டருங்கிறது அது ஒரு இது. அப்புறங்க அந்த சினிமாவுக்கு போகும்போது அந்த டைட்டில் எல்லாம் நல்லா ஊன்று கவனிப்பேன், யார் யாரு என்ன அப்படின்னு. அப்புறம் மறுநாள் வந்து ஆர்வமா பசங்க கிட்ட கதை சொல்லுவோம். சினிமாவை பார்த்தது மாட்டுக்கார வேலை நான் பார்த்தோம் அப்படின்னாக்க, மாட்டுக்கார வேலை, ஜெயந்தி பிக்சர்ஸ், மாட்டுக்கார வேலை எடுத்தோன்னு எழுத்து அப்படிங்கிற அப்படிங்கிறது. எம்ஜிஆர் அப்படியே சாட்டையை வச்சுட்டு சத்தியமியே தர்ம தாயின்னு அப்படி இது பண்றத பார்க்கணும்னு அந்த குப்புசாமி வாத்தியார் நிறைய கவனிக்கிறாரு. ஆமா வந்து சார் அப்படின்னாக்க நெளிரா இங்க சொல்லு, இல்லைங்க சார் இல்லைங்க சார், இல்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து சார் படத்துக்கு போனா சினிமாவுக்கு, இல்ல பரவாயில்ல சொல்லு முதல்ல என்ன பார்த்தேன் அப்படின்னு பயங்கர, இல்லைங்க சார் இது சொல்றா அப்படிங்கிறாரு. சார் அவன் சார் சொன்னா சொல்லுங்கிறான் குரல். அப்புறம் சார் இந்த மாதிரி ஜெயந்தி பிக்சர்ஸ் வழங்கும் எம்ஜிஆருங்க சத்தியமியே தர்மத்தாயே மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் அந்த இதையோட சொல்றான். டைரக்ஷன் பா நீலகண்டன் அது வரைக்கும் சொல்லும் போது அவரு இந்த இதுக்கு பாக்குறியா, இனிமேல் வந்து நீ வாரம் வாரம் பையங்களுக்கு கதை சொல்லணும். பரவாயில்லையா? சூப்பர் சூப்பர். ஆமா, பையங்களுக்கு வந்து நீ வந்து கதை சொல்லு அப்படின்ட்டார். அது வந்து என்ன நல்லா ஊக்கப்படுத்துச்சு. அடுத்த கதை என்ன சொல்லணும், என்ன கதை சொல்றது, உள்வாங்கும் திறமையை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அவன் சொல்றாரு பள்ளியில வந்து நீ வந்து லீடர் அப்படிங்கிற மாதிரி. அப்ப வந்து தலைவர்னு தலைவர் நீதான் அப்படிங்கிற மாதிரி. என்ன 2ஆம் வகுப்புல பெரிய இதெல்லாம் இல்ல. அப்ப எங்கூட வந்து அந்த சத்துணவுக்கு போன வெங்கடாஜலம் ரொம்ப நல்லா படிப்பாரு. வெங்கடாஜலம் படிப்புல என்னை விட நல்லா படிப்பாரு, மார்க் என்னை விட அதிகமா வாங்குவார். ஆனா வந்து நீங்க சொன்னீங்களா அந்த ஊன்று கவனிக்கிறது, இந்த கதை சொல்லு, இதை வச்சுதான் நம்மள வந்து தலைவரா அவரு இது பண்றாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஓடிட்டு இருக்குது. அந்த நம்ம பழைய பேரூராட்சி செயலர் ஐயோ இந்த சாமிநாதன், அவருடைய மகன் சுந்தரராஜன், சுப்பிரமணியங்கிற பையன் சுந்தரராஜன், அவன் வந்து இன்னைக்கு செக்ரட்டரியேட்ல இன்ஜினியரா இருந்து ஓய்வு பெற்றுட்டான். அவன் நம்மளோட தான் படிச்சான். அப்புறம் கிரிடெக்ஸ் தலைவர் முருகையா பையன் தங்கமுத்து, சீதா 2 தங்கமுத்து இருந்தாங்க. ஒருத்தர் சு தங்கமுத்து, ஒருத்தர் சி தங்கமுத்து. அவங்க அப்பா சுப்பனங்க, எங்க அப்பா சின்ன முதலியார். அதனால சீ தங்கமுத்து சூ தங்கமுத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டுது. நிறைய பேர் பெண்கள் எல்லாமே அந்த எல்ஐசி முகவரா அந்த பங்கஜம்,
தமிழரசின்னு பொண்ணு, அங்கமுத்து ஆசிரியர் பொண்ணு ராதாமணி, சரிங்க. நம்ம கார்த்தி மிஸ் அவங்க அக்கா அகிலாண்டேஸ்வரி, இந்த மாதிரி பெண்கள் எல்லாமே நல்ல நினைவு இருக்குது கூட. 2ஆம் வகுப்பு தான். அப்ப பாத்தீங்கன்னா பலகை தானே, பெஞ்சு கூட கிடையாது, பலகை. கீழே உட்காந்துக்கிட்டு பலகை, கீழே உட்காந்துக்கிற பலகை. ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உயரம் இருக்கும். நேரமே போனோடனே அந்த இரவு சாயங்காலம் பள்ளி முடிஞ்சோடனே அந்த பலகையெல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கணும், நம்மளே பண்ணிடணும். ஆமா. காலையில போனோடனே அந்த பலகையெல்லாம் போய் எடுத்து போடணும், நிலத்தை குடித்தவங்க. ஆமா. அப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாதுங்க, அது பூரா ஒரு அடர்ந்த ஒரு முள்ளுவேலி காடா இருக்கு. சந்தை உண்டா? என்னங்க? இல்ல அப்பவே சந்தை போயிட்டுது, அங்க போயிட்டுது. ஆனா அந்த மதில்கள் இருந்தது. மதில்கள் எப்படின்னா நம்ம வைக்க முகமது பஷீர் நாவல்ல மதில்கள்னு போட்டு நாவல் இருக்கு, அது மாதிரி மதில்கள், பெரிய மதில்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த மதில் எங்க தொடங்குனாக்குங்க, நம்ம அந்த புதுக்கடை செங்குந்தர் மண்டபத்துக்கு ஏத்த மாதிரி கூடலூர் மாரியம்மன் அந்த கோயில் கிட்ட அந்த தொடங்குற மதில் நீண்டு போய் அங்க பஞ்சாயத்து ஆபீஸ், எங்க அம்மாயி வீடு அங்கதான் இருக்கு, அந்த இடத்துல ஒரு கேப்பு. அப்புறம் அங்கிருந்து நீண்டு அப்படியே மேற்கு திரும்பி அது பாத்தீங்கன்னா அந்த புது பஸ் ஸ்டாண்டு, அந்த தண்ணி டேங்க், அது போய் அப்படியே ஒரு சுத்து வரும். அந்த மதில் பாத்தீங்கன்னா நீண்ட மதிலா இருக்கு. அந்த மதில் எனக்கு இன்னுமே அந்த வைக்கம் பஷீர் எழுதின மதில்கள் அப்படின்னு அந்த தலைப்பை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மதில் ஞாபகம் வருது. பூரா கருங்கல் கட்டடம், மேல அந்த காரையெல்லாம் பூசாம பாத்தீங்கன்னா கருப்பாவே காட்சி அளிக்கும், பராமரிப்புல. ஆமா. சின்ன சின்ன பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதையால சின்ன சின்ன பாதைகள் இருக்கு, அந்த பாதையில இடிச்சு போறதுக்காக அவங்க இது வச்சிருப்பாங்க. பூரா அடர்ந்த முள்வேலி, ஏராளமான புளிய மரங்கள். அந்த பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சொனை பகுதி இல்லைங்களா, அந்த பக்கம் வண்ணார் மடைன்னு இருக்கு. 2க்கு நடுவு பாத்தீங்கன்னா ஒரு அந்த கரையில பாத்தீங்கன்னா ஏராளமான முள்ளுவேலி மரங்கள், புளிய மரங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. அந்த முள்ளுவேலிக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டோம்னா தெரியாது, வெளியே தெரியாது. பன்றிகள் நிறைய மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆமா ஆமா. அந்த பன்றி எருவியெல்லாம் கூட நம்ம ஒருத்தர் சேமிப்பார், எல்லாம் இது பண்ணி சுத்தம் பண்ணி அவரு பன்றி எருக்குல விவசாய உரங்களுக்காக விற்கிறதுக்காக அந்த ஒவ்வொரு நாளும் அந்த புதற்குள்ள போய் நாம வழிகளை இது பண்றதே அது ஒரு இது மாதிரி இருக்கு, ஒரு வனத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. ஒரு பழைய ஒரு திறந்தவெளி கழிப்பிடம் ஒண்ணு இருக்கு, அது குடிசவராட்டாவா போனது, அதுக்கு யாருமே போக மாட்டாங்க. நம்ம ஊர் மக்களுக்கு பூரா கழிப்பிடம் எதுனாக்க இந்த அடர்ந்த முள்ளுவேலி கழிப்பிடம் தான். ஆமா. அதுல அத்தனை மக்களும் போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்த கண்டுபிடிச்சு போகணும். அதுதான் ரொம்ப இது இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த புளிய மரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சில மரங்கள் பட்டு போய் அதுக்குள்ள கிளிகள் இருக்கு. புளிய மர பொந்து, அந்த பொந்துல மேல ஏறி அந்த கிளிகளை பாக்குறது இதெல்லாம் இருக்க முடி. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா பள்ளிக்கூடம் போய் என்ன சேர்ந்த நண்பர் ஒருத்தர் இன்னுமே தெருவில் இருக்கிறாரு, மாரிமுத்து துரைசாமி அப்படிங்கிறவரு. அவரு இன்னொருத்தர் நாங்க சேர்ந்துகிட்டு பையெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த வேலிக்குள்ள வச்சிடறது. இந்த வேலிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறது, பள்ளிக்கூடம் போறது இல்ல. ஐயோ. இங்கேயே சுத்தி அந்த கிளிகளை இது பண்றது, கிளி குஞ்சம் தேடுறது, அது எதுன்னு. அப்புறம் பள்ளிக்கூடம் ஒரு நேரம் அந்த அலாரம் பெல் அடிப்பாங்க, டிங் 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 பெல் அடிக்கும் போது பைய தூக்கிட்டு நாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி வீட்டுக்கு வந்துருவோம். அந்த பசங்க பார்த்தாலும் அம்மா போயிரு, அவங்கிட்ட கண்ணுல படக்கூடாது. ஆனா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி வரக்கூடாது. அந்த பெல் எப்ப அடிக்கிட்டு அப்புறம் பைய தூக்கிட்டு ஓடியாந்துருவோம். வகுப்பு லீடரே வகுப்பு லீடரு. ஆமா. அப்புறம் எல்லா அனுபவங்களும் அப்புறம் அதான வாழ்க்கை. பவா செல்லத்துறை சொல்லுவாரு,
யோ பூயா ஸ்டேஷன் எதுக்குயா கட்டிக்கிற, ஜெயிலுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, இதெல்லாம் எது கட்டி வச்சிருக்கிறேன், போய் ஜெயிலுக்குள்ள போய் இரு அப்படின்னு ஒரு கதையில சொல்லுவாரு. அது மாதிரி எல்லாமே ஒரு இதுதானே. உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு தந்தை இருந்தா அது வேற இதா இருக்கு. வீட்டுல வந்து தந்தை இல்லாத ஒரு இது வந்து ஒரு ஒரு சுதந்திரம், அது ஒரு சுதந்திரம், ஒரு கட்டுப்பாடு வந்து கிடைக்காது. அதனால வந்து என்ன எதுனா ஒரு கண்ணியமான ஒரு இதா போனோம், ஆந்தோன்பித்தனமா போகாம போகும்போது இது வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவாங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. பள்ளிக்கூடம் போகல, ஏன் வரல அப்படின்னு வந்து பக்கத்து படிக்கிறவங்க எல்லாம் வர்றாங்கல்ல, அப்போ ஆசிரியர் வீட்டுக்கு வந்துருவாங்க பள்ளிக்கூடம் போகலினா. ஆமா, அப்புறம் அவ்வளவுதான் வந்து அடி. எப்படிங்கிறீங்க, அதாவது இந்த படி இருக்கு, அரிசியெல்லாம் அளக்கிற படி, அதுல வந்துங்க அந்த தீ கங்க போட்டு மிளகாய் போடுவாங்க. ஐயோ, அந்த புகைய வந்து நம்மளுக்கு பிடிப்பாங்க. ஐயோ இருக்கு, கடுமை தூரமான இது, பயங்கர தொடர்ந்து இருமலாம தும்மலாம வரும் மிளகாய் பிடிக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் உச்சபட்ச தண்டனையா இருக்கு. அந்த மாதிரி பிடிப்பாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் உதவி செய்வாங்க, குடிக்க வச்சு அமர்த்திக்கிறது, அவங்க மிளகா பிடிக்கிறது, இனிமேல் பண்ணுவியான்னு. அவங்க மேல எல்லாம் நமக்கு பயங்கர வன்மமா இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க வந்து ஏன் இவங்களை கொலை பண்ணா என்ன எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்துங்க எனக்கு ஒன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சுப்ராவண்ணா அவங்க அம்மா வந்து பிடிச்சுக்குவாங்க என்னைய, புடி இப்பவே இப்படி விடாத அப்படிப்பாங்க. அந்த படியில மிளகாய் பொடியை போட்டு கொண்டுட்டு வந்தா அப்போ ஊருக்கு அந்த நெடி வந்துங்க நம்ம தொடர்ந்து இருமலை ஏற்படுத்தி இனிமேல் இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிற பயமா இருக்குது. ஆமா, உணர்வை ஏற்படுத்திடும். அது உண்மைதாங்க. அந்த நெடிக்கு பயந்துகிட்டேன், அதை விட்டாச்சு. அப்புறம் மறுபடியும் பள்ளிக்கூடம் போக ஆரம்பிக்கலைங்க. அப்ப வந்து நூலகம் வந்து இப்போ நம்ம இவர் மீனாட்சி சுந்தரன் வீடு இருக்குது இல்லைங்க, அங்கதான் நூலகம் செயல்படுது. எங்கங்க? நந்தவனத்துக்குள்ளயா? இல்ல இல்ல, இப்ப மீனாட்சி சுந்தரம் இங்க அவர் வீடு பழைய வீடு தான், இந்த மேடை கிட்ட. ஆமா 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 ஆமா, அங்க வந்து அந்த இப்ப இருக்குது அந்த பேக்கரியாற்ற இல்லைங்க, அது அந்த இடத்துல நூலகம், ஒரே ஒரு ஹால் மாதிரிங்க. அது பீரோ தடுத்து இருக்கு, அந்த பக்கம் நூலகம், இந்த பக்கம் நூலகர். போய் பாக்குறோம், போய் நாமளாதான் போறோம், பார்த்து யாரும் ஒன்னும் வழிகாட்டல, நாமளே போறோம். போய் முதல்ல தயங்கிக்கிட்டு 2-3 நாள் நிக்கிறோம் வெளியில, போறதா வேண்டாமான தயக்கம். சண்டை பிடிப்பாங்களோ இது பண்ணுவாங்களோ அப்படின்னா. நூலகர் வந்து ஒரு நம்ம சார்ந்த ஒரு சொந்தக்காரர். என்ன வகுப்பு? அப்ப 2வது தான். அது 2வதுலயே நூலகத்துக்கு போயிட்டீங்க? ஆமா 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 ஆமா. அப்புறம் உள்ள நுழைஞ்சிட்டோம். வா வா படி, வேணுங்கிறது படி அப்படிங்க முடி உள்ள நுழைஞ்சிட்டோம். உள்ள பார்த்தோன்னே எல்லாம் பாக்குறோம், தேடுறோம். அப்புறம் அவரே வந்து ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து கையில கொடுத்து இத பாரு அப்படிங்கிறாரு. அம்புலி மாமா அப்படின்னு இருக்குங்க. அம்புலி மாமா, ஆசிரியர் நாகிரெட்டி, ஞாபகம் இருக்குது. அப்போ சும்மா வண்ண படங்கள்ங்க. அப்போ அந்த படங்களை பார்த்தா அந்த கானகங்கள்னா வனம், அந்த படம்னா நாம அந்த வனத்துக்குள்ள போற மாதிரியே ஒரு உருவம், அந்த படம் அப்படி உருவகம் அற்புதமா நேர்ல பார்க்க. நம்ம சின்ன வயசு தானே, அப்ப பார்த்தா அது சுற்றி வர பார்த்தா பெரிய அடர்ந்த மரங்கள், செடி கொடிகள் அடர்ந்து இருக்கிற மாதிரி, அதுக்குள்ள ஒரு சின்ன தடம் போற மாதிரி இது. அப்புறம் அரண்மனை கோட்டை கதை, அரண்மனை ராஜா கதையெல்லாம் பார்த்தா அரண்மனை கோட்டை இதெல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு. அப்ப வந்து விரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறோம். சரிங்க. தொடர்ந்து அந்த அம்புலி மாமா அப்ப மாத இதழ் நினைக்கிறேன், மாத இதழ் தான். சரிங்க.
அப்புறம் தொடர்ந்து எல்லாம் பாலமித்ரா இந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் தொடர்ந்து வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா வாசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அப்போ பஸ் ஸ்டாண்டுன்னா அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு, அதுதான் பஸ் ஸ்டாண்டுன்னா பஸ் ஸ்டாப், அவ்வளோதான். அந்த காந்தி சவுக்கு அந்த இடத்துலங்க. இப்ப அந்த ஆதவன் மெஸ்ஸுக்கு பக்கத்துல வந்துங்க நிறைய கடைகள், சின்ன சின்ன பெட்டி கடைகள். அதுல லட்சுமணன் அப்படின்னு அவர் தான் வந்து புத்தகங்கள் வச்சிருப்பாரு. வேற எந்த கடையில புத்தகங்கள் இருக்காது. அவரு கடையில வந்து புத்தகங்கள் வச்சிருப்பாரு. நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுல வந்து அந்த சிறுவர் புத்தகங்கள், கதை புத்தகம் எல்லாம் இருக்கு. அப்புறம் நாம போனா அவர் வந்து அம்மாவுக்கு உறவினர், அதனால நீ இருக்காயா பையனா அப்படி இப்படின்னு கேட்பார். நாம கொஞ்சம் அவருக்கு அதை இது கூடமான ஏதாவது வேலை செய்யற மாதிரி இது பண்ணுவோம். முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு போட்டு அந்த பழத்தொப்பையில எடுத்து அந்த கூடையில போடுறது அப்படி இப்படின்னு. எதுக்காகன்னா அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கோசரம் இது பண்ணி கொடுக்கும்போது அவர் அந்த சிறுவர் புத்தகத்தை சரி எடுத்து படி அப்படிம்பாரு. சரின்னு அப்படியே அவங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருந்துட்டு அவர் அசந்து இருக்கிற நேரம் வந்து சட்டக்குள்ள சொருகிட்டு உள்ள அப்புறம் அவரு திடீர்னு ஒருக்கா வந்து வகுப்பறையில வந்து அந்த கடைக்காரர் நிக்கிறாரு. நமக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்துருச்சு. சின்ன இங்க வந்து பசங்கிட்ட எல்லாம் அந்த புத்தகத்தை காட்டிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் சுத்தி வர உட்காந்து பாக்குறாங்க. அணில் நினைக்கிறேன், அணில் அப்பவும் வந்தது, அணில்னு வந்தது புத்தகம். அப்புறம் உடனே அந்த கடைக்காரு, என்ன புத்தகத்தை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படி உடனே ஆசிரியர் சண்டைக்கு வர்றாரு, இதுக்கிடாவா. அப்புறம் அவர்கிட்ட போய் அவரு புத்தகம் எடுக்க போறதை விட்டுட்டேன். அது ஒரு இது. அப்புறம் நூலகம் தான் தொடர்ந்து. அப்புறம் அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 10 பைசா தான். அப்புறம் அந்த காசு கொண்டுட்டு போய் மறுபடியும் எப்படியும் அவர்கிட்ட சமரசம் ஆகி அவருக்கு நிறைய பாட்டு புத்தகங்கள் இருக்கு. ஸ்ரீமகள் கம்பெனி அப்படின்னு போட்டுங்க, சினிமா பாட்டு புத்தகங்கள் சும்மா 7 பைசா 5 பைசா அப்படித்தான் இருக்கு. அடிமை பெண் அப்படின்னு ஒரு பாட்டு புத்தகத்தை நான் வாங்கிட்டு வரேன். சரிங்க. எம்ஜிஆர் நடிச்சது அடிமை பெண். அப்பவே கலர் படங்க. அந்த படம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதுல வர்ற பாட்டு தாய் இல்லாமல் நான் இல்லை, காலத்தை வென்றவன் நீ, அந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸா, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. அதுலதான் எஸ்பி பாலசுப்ரமணியம் முறையா 1000 நிலவேவான்னு பாடுறாரு. அந்த பாட்டு டபுள் பாட்டு. அப்பெல்லாம் டபுள் ரெக்கார்டு, ஒரு ரெக்கார்டு தெரிஞ்சு அப்புறம் அடுத்த ரெக்கார்டு போடுவாங்க. ஒரு ரெக்கார்டு முடிஞ்சு பாடல் முடிஞ்சு அடுத்த ரெக்கார்டு போடுவாங்க. டபுள் ரெக்கார்டு அந்த 1000 நிலவேவாங்கிற பாட்டு. ஒரு பாட்டு ஒரு ரெக்கார்ட்ல அடங்காது, அடங்காது. அது மாதிரி எம்ஜிஆர் பாடல்கள் தான் நிறைய இருக்கு. இந்த பச்சை கிளி முத்துச்சரம் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா டபுள் ரெக்கார்டு வருது. அப்போ அடிமை பெண் வாங்கிட்டு போக முடியும். நம்ம ஆசிரியர் வேலுமணி, முத்தமிழ் என்பன், கவுண்டம்பாளையம், நல்ல அருமையான ஆசிரியருங்க, நல்ல சொல்லாற்றல் மிக்கவர். அவர் ஒய்ஃப் சம்சாரம் பழனியம்மாள் டீச்சர், அடுத்தடுத்த வகுப்பு. சண்டக்கவி பேசுவார், ஆசிரியர் மாறிட்டேன். இல்ல அவர் சண்டக்கவி பேசுவார் அவரா? ஆமா ஆமாங்க, முத்தமிழ் நண்பன் வேலுமணி, கவுண்டம்பாளையம் வேலுமணி ஆசிரியர். அவருடைய சம்சாரம் பழனியம்மா, 2 பேரும் ஒரே பள்ளியில் ஆசிரியராக இருக்கிறாங்க. சரி. நான் வந்து குப்புசாமி சார்கிட்ட இருந்து இவர்கிட்ட வந்துட்டேன். அது எப்படி மாறிச்சு என்னங்கிற நினைவெல்லாம் இல்ல. இல்ல வகுப்பு மாறி இருக்குமா? வகுப்பு மாறிட்டுனா அது எப்படின்னு தெரியல. மொத்தத்துல ஆசிரியர் மாறிட்டு பசங்களை மாறிட்டு, அல்லது நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்னன்னு தெரியல. அது வந்து சரியான நினைவு இல்ல, ஏதோ ஒரு மாற்றம். ஆமா. அப்ப வந்து அவர் வந்து அந்த பாட்டு புத்தகத்தை வாங்குறாரு. நான் வாய்ப்பாடு வாங்கியிருக்கலாமா இதை வாங்குறதுக்கு, இதை வாங்கிட்டு அப்படின்ட்டு சரி நான் மறுபடியும் தரம் போன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாய்ப்பாடு இவரு தருவார்னு பார்த்தா தர மாட்டேறாரு.